வாசிக்கலாம். ஏசாயா 30:19 சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம இந்த 2 வசனத்தை தியானத்துக்காக எடுத்தோம். முடிஞ்ச மாதிரி தெரியல. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். போன வாரத்தில் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமிலே வாசமாய் இருப்பார்கள் என்கின்ற தலைப்பில் நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பாதத்தில் பார்த்து சொல்லுங்க. இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழமாட்ட. இனி நீ அழமாட்ட. இனி நீ அழமாட்ட. அப்போ அதுக்கு அர்த்தம்னா இதுவரையும் நம்ம அழுதுருந்தோம். இதுவரையும் நம்ம அழுதுருந்தோம். இனிமேல் நம்ம அழமாட்டோம். இனிமேல் நம்ம அழமாட்டோம். சரி, அப்படி வேதத்தில் யாரெல்லாம் அழுதாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நேற்று தினத்தில் தியானித்த பொழுது முதல்ல நமக்காக நம்ம அழுகணும். நமக்காக நம்ம அழுகணும். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம அழுகணும். நம்ம குடும்பத்துக்காக அழுகணும். நம்முடைய நண்பர்களுக்காக அழுகணும். ஆலயத்துக்காக அழுகணும். ஆசீர்வாதத்துக்காக அழுகணும். இயேசுவை பார்க்கணும்னு அழுகணும். அல்லேலூயா. மொத்தம் 7 பாயிண்ட்ஸு. 7 பாயிண்ட்ஸையும் ஒவ்வொரு வசனங்களை நான் சொல்லலாம் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் நேரம் பார்க்கும்போது ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சரி, அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்றார், இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். வேதத்தில் பார்க்கும்பொழுது எசேக்கியா ராஜா மிகவும் அழுகிறார். எதற்காக அழுகிறார் அப்படின்னா, அவருக்கு வியாதி வந்துருச்சு. வியாதி வந்த உடனே இந்த வியாதியிலிருந்து அவர் பிழைப்பார மாட்டாரா அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம். சில நேரத்தில் நம்ம கூட வியாதிகள் நம்ம சரீரத்தில் வரும்பொழுது அடுத்து நமக்கு என்ன வருதுன்னா மரண பயம். ஐயோ, நம்ம செத்துட்டு போகிறோமோ. சில நேரத்தில் அந்த வியாதியில் வலி தாங்க முடியாமல் நம்ம அழுவோம். நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். வியாதி வரும்பொழுது அவங்கள அறியாமலே அவங்க அழுவாங்க. ஏன்னு சொன்னால் அந்த வலி தாங்க முடியல. வலி தாங்க முடியாமல் அழுவாங்க. அப்போது இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும்பொழுது இவன் ஒரு ராஜாவாக இருக்கிறாரு. ராஜாவாக இருந்தால் கூட இவருடைய சரீரத்தில் வந்து வியாதி நிமித்தமாக அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. பல இடங்களில் போகிறாரு, தீர்வு கிடைக்கல. அதில் வியாதியிலிருந்து சுகம் உண்டாகலை. கடைசியில் தேவனுடைய மனுஷனிடத்தில் நம்ம போனால் நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வரார். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, அவர் வியாதிப்பட்டு இருக்கும்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் வந்தால் நம்மளாம் என்ன நினைப்போம், ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவர் வந்தவொடனே சொல்கிறாரு, நீ வியாதி உன்னை விட்டு போகாது, நீங்கள் பிழைக்க மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுற, மறிச்சு போயிடுவி, உன் வீட்டு காரியத்தில் என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்து அப்படின்ட்டு. உடனே இந்த எசேக்கியாவுக்கு இன்னும் துக்கம் தாங்கலை. ஏற்கனவே வியாதி, இதில் ஒரு மனுஷன் நீ உயிரோடு இருக்க மாட்டேப்பா, செத்து போயிடுவான், என்ன ஆகிடுமா, இன்னும் பயம் வந்துருச்சு, இன்னும் துக்கம் வந்துருச்சு. தெய்வ சமூகத்தில் இவர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏசாயா 38:3 வாசிப்போம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே, நான் உபவாசம் பண்ணதுக்கு வரேன், நேற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரேன், உமக்கு கூடிய எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன். ஆனால் என் சரீரத்திலே சில நேரங்களில் வியாதிகள் என்னை தொந்தரவு செய்கிறதே, என்னை பலவீனப்படுத்துகிறதே, என் வியாதியிலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், என்னுடைய தனிப்பட்ட சரீரத்திலிருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கூட தெய்வ சமூகத்தில் சில நேரத்தில் அழுகிறோம். அப்போது இந்த எசேக்கியா கூட என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், தெய்வ சமூகத்தில் அழுவார். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எப்படி நடந்தேன், உத்தமாக நடந்தல்ல ஆண்டவரே, உண்மையாக நடந்தல்ல ஆண்டவரே,
ஏன் இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தரல அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் அழுகிறார். இப்போ ஏசையா சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ள திரும்ப கர்த்தர் ஏசையா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ திரும்பி போய் அவங்கள்ட்ட போய் சொல்லு, 15 வருஷத்தை நான் அவனுக்கு ஆயுசனால போட்டுறாங்க. அதில் 5வது வசனம் வாசிக்கும் பொழுது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நாட்களை 15 வருஷம் கூட்டுவேன். அல்லேலூயா. பாருங்க, அவன் முற்றத்துக்குள்ள போகல, உடனே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக திரும்ப எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வருது, உன்னுடைய கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். சில நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தில் அழுகிறோம், ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்காதா, என்னுடைய வாழ்க்கையில விடுதலை கிடைக்காதா, என் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா, கடன் பிரச்சனையோடு போகுமா, பாரத்தோடு போகுமா, வியாதியோடு போகுமா, இதுல இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பல நேரங்களில நம்ம அழுகிறோம், தேவ சமூகத்தில் அழுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய், உனக்கு நான் விடுதலை தரேன், உன் சரீரத்தில் வியாதியிலிருந்து விடுதலை தரேன், உன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தரேன், உன் வாழ்க்கையில் இருக்கிற சோர்விலிருந்து நான் விடுதலை தரேன், எல்லா காரியங்களிலிருந்து நான் விடுதலை தரேன், இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம முதல்ல நமக்காக நம்ம அழுகிறோம், ரெண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம அழுகிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக அழுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆகார் தன்னுடைய பிள்ளையை வைத்துக் கொண்டு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். அவர் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். திரியும் பொழுது பிள்ளைக்கு தண்ணி இல்லை, தாகம், பிள்ளை சாக போகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த பிள்ளைய அவள் அம்பு பாயும் தூரத்தை விட்டு அவள் ஓன்னு அழுகுதான். ஐயோ, என் பிள்ளை சாகிறத நான் என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். ஆண்டவரை நோக்கி கதறி சத்தம் விடுகிறான். ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகார் தன்னுடைய பிள்ளையை வைத்துக் கொண்டு அழுகிறான். அழும் பொழுது அங்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், தேவதூதன் தோன்றி கேட்கிறார், ஆகாரே நீ உனக்கு என்ன ஆச்சு? பிள்ளை சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. தண்ணி இல்லை, பிள்ளை சாக போகுது, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி தரேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம அழுகிறோம். ஐயோ, என் பிள்ளை படிக்கலையே, என் பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை வேணும், என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் பலவீனங்கள் இருக்கிறது, என் பிள்ளைக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி பல வேலைகளிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பரிதவிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போலதான் ஆகார் பரிதவித்தார். ஆண்டவராகிய தேவன் ஆண்டவர் ஆகாரையும் அவருடைய பிள்ளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவருடைய கண்ணீரை கண்டார். கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆண்டவர் இஸ்மவேல் ஆண்டவர் சொன்னார், அவனை நான் பெரிய ஜாதியா மாத்துறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் என்ன சொன்னாரோ அதே போல ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றி இன்றைக்கு அரபு தேசத்தில் இருக்கிற எல்லாரும் இஸ்மவேலர்கள் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்முடைய பிள்ளைக்காக நாம் இதுவரை அழுது கொண்டிருக்கலாம். என் பிள்ளையுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையினுடைய தரம் என்ன ஆகுமோன்னு சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டிராய், உன் பிள்ளையினுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன், உன் பிள்ளைகளுடைய எல்லா விதமான தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன், உன் பிள்ளைகளுடைய எல்லா விதமான காரியங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மூன்றாவது, குடும்பத்திற்காக நாம் அழுகிறோம். வேதத்திலே பார்க்கும் பொழுது தாவீது தன்னுடைய குடும்பத்துக்காக அவன் அழுதான். வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது தாவீதும் தாவீதோடு இருக்கிற மனுஷர்களும் போர் செய்யும்படியாக போயிட்டு திரும்ப வரும் பொழுது அங்கு அவனுடைய தாவீதோடு கூட அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் அமலேக்கியர்கள் வந்து கொண்டு போய் விட்டாங்க. சிக்லாக்ல அவன் குடியிருக்கும் பொழுது அந்த சிக்லாக் பட்டணத்தை அவர்கள் சுட்டெரித்து விட்டார். தாவீது திரும்ப வந்து பார்க்கும்போது பார்க்குறான், தன்னுடைய மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, தனக்கு உண்டான ஆஸ்திகள் இல்லை, எல்லாத்தையும் அமலேக்கியர்கள் கொண்டு போயிட்டான். தாவீது சத்தமிட்டு அழுகிறான். தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவன் சேர்த்து வைத்த சம்பாத்தியத்தை எல்லாம் அமலேக்கியர்கள் கொண்டு போய் விட்டாங்க. குடும்பத்துக்காக அழுகுறான்.
அவன் சத்தமிட்டு அழுகிறான். தனக்கு பலன் இல்லாத போது தனக்கு இருந்த முழு பலத்தோடு கூட அழுகிறார்கள். தாவீதோடு கூட இருந்த எல்லா யுத்த வீரர்களும் தன்னுடைய குடும்பம் எல்லாம் போச்சேன்னு சொல்லி அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவனிடத்தில் தாவீது கேட்டான், ஆண்டவரை நான் என்ன செய்யட்டும்? என் குடும்பத்தை எல்லாத்தையும் அமலேக்கியர்கள் கொண்டு போயிட்டாங்க, என் பிள்ளைகளை கொண்டு போயிட்டாங்க, எனக்கு உண்டான எல்லா ஆஸ்தியும் கொண்டு போயிட்டாங்க, நான் என்ன செய்யணும்னு தெரியல. அவன் கண்ணீரோடு கூட புலம்புகிறான், அழுகிறான். தேவ சமூகத்தில் போய் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? ஆண்டவர் சொன்னாரு, நீ பின்தொடர்ந்து போ, நீ இழந்த எல்லாத்தையும் நீ திருப்பி கொள்வாய் சொன்னார். அல்லேலூயா. அது 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். அவன் எதெல்லாம் இழந்தானோ, தன்னுடைய குடும்பத்தை இழந்தான், தன் பிள்ளைகளை இழந்தான், தன்னுடைய சொத்துக்களை இழந்தான், இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் திரும்ப தந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம குடும்பத்துக்காக கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கலாம். ஐயோ என் கணவன் சரியில்லையே, என் மனைவி சரியில்லையே, என் பிள்ளைங்க சரியில்லையே, நான் என்ன செய்வேன்னு சொல்லி ஒருவேளை தேவ சமூகத்துல நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் நான் பூர்த்தி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது, நண்பர்களுக்காக கண்ணீர் விடுகிறார். ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸுங்க சரியில்லையே, நண்பர்களுக்காக வேதத்தில் பார்க்கும் பொழுது, யோபை குறித்து பார்க்கும் பொழுது, ஒரே நாளிலே யோபினுடைய எல்லா சூழ்நிலைகளும் அளிக்கப்பட்டது. ஒரே நாள் தனக்கு இருந்த 10 பிள்ளைகள் மறிச்சு போயிட்டான், தனக்கு இருந்த ஆஸ்தி போயிடுச்சு, ஐஸ்வர்யம் போயிடுச்சு. கடைசியில தன்னுடைய சரீரத்தை உச்ச தலைமுதல் உள்ளங்கால் பாதம் மட்டுமாய் பற்களால் நிரப்பப்பட்டார். உடனே அவருடைய நண்பர்கள் 3 பேரும் ஆலோசனை பண்ணி யோபுக்கு ஆறுதல் சொல்லும்படியே வராங்க. வரும்பொழுது அவன் யோபு இருக்கிற நிலைமை பார்த்துட்டு அவங்க பயங்கரமா அழுகுறாங்க. வேதத்தில் யோபு 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களில் வாசிக்கும் பொழுது யோபினுடைய நண்பர்களாக யோபினுடைய நிலைமை பார்த்துட்டு அழுகுறாங்க. ஐயோ, 7 நாள் துக்கிக்கிறாங்க, 7 நாள் ஒன்றும் பேசல யோபினுடைய சூழ்நிலையை பார்த்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் நம்முடைய நண்பர்களுக்காக நம்ம அழுது கொண்டு இருப்போம். ஐயோ என்னுடைய ஃப்ரெண்டோட வாழ்க்கை போயிடுச்சு, என்னுடைய நண்பருடைய வாழ்க்கை இப்படி இருக்கே, அவன் ரட்சிக்கப்படலையே, அவனுடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான்னு சொல்லி சில நேரத்தில் கஷ்டப்படுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் யோபினுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். யோபு 42:10 சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக அவர் ஜெபித்தார். ஜெபிக்கும் பொழுது அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி முன்பு இருந்ததை காட்டிலும் இரட்டத்தலையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். யோபினுடைய முன்னிலைமை பார்க்கிறோம், பின்னிலைமை இரட்டத்தலையான ஒரு ஆசீர்வாதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம நண்பர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவனுடைய சிறையிருப்பு மாத்திரமல்ல, நம்முடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி நம்முடைய அழுகையை கர்த்தர் கழிப்பாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்தாலும் அவர்கள் அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான ஒரு இழப்புகள் நேரிடலாம். ஒருவேளை அப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சம்பவிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு உனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 5வது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயத்துக்காக ஜெபிக்க. வேதத்தில் பார்க்கும் பொழுது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேம் அலங்கத்தை சர்ச்செல்லாம் இடிச்சுட்டு அங்க இருந்ததெல்லாம் சுட்டெரிச்சுட்டு அவன் எல்லாரையும் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகிறான். கொண்டு போகும்பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு பின்பாக அங்கு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, ஆலயம் இல்லாமல் இருக்கிறது, ஆராதனை இல்லாமல் இருக்கிறது, ஜனங்கள் இல்லை, எல்லாம் எருசலேம் இடிக்கப்பட்டுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நெகேமியா அவன் விசாரிக்கிறான், எருசலேம் அலங்கம் எப்படி இருக்கிறது, தன்னுடைய தேசம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி விசாரிக்கும் பொழுது அங்கிருந்து வந்த மனுஷர்கள் சொல்றாங்க, எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டது, அங்கு நகரங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்துல நெகேமியா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுகிறார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நெகேமியா இந்த செய்தியை கேட்ட உடனே அவன் சில நாளாய் துக்கித்து உபவாசித்து தேவ சமூகத்தில் அழுகிறார். ஐயோ, என்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டதே, என் தேசம் சுட்டரிக்கப்பட்டு விட்டதேன்னு சொல்லி அவன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நெகேமியா யார் என்று சொன்னால், ராஜாவுக்கு பானபாத்திரம் கொடுக்கிற மனுஷன், ராஜாவுக்கு ஃபுட்டு ஆகாரத்தை கொடுக்கிற மனுஷன். அப்படி ஆகாரத்தை கொடுக்க போகும்போது அவனுடைய முகம் துக்கமா இருக்கும். அந்த நாட்களிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அர்த்தசஷ்டா என்ற ராஜா ஆட்சி செய்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கேட்குறேன், நெகேமியா பார்த்து, ஏன்பா அவன் முகம் துக்கமா இருக்கு? உடனே அவன் சொல்றான், என் தேசம்
என் ஆலயம் இடிக்கப்பட்டுருச்சு, அது கட்டப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் கோரேஸ், தரியு, அர்தசஷ்டா வாழ்ந்த நாட்களிலே ஆலயங்கள் திரும்ப கட்டப்பட்டது. வேதம் சொல்கிறது நீங்கள் எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆலயம் அஸ்திவாரம் போடும் பொழுது அங்கு இருந்த ஜனங்கள் எல்லாரும் அழுதார்கள். ஆலயம் இதுவரை இடிக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது திரும்ப கட்டப்படுகிறதுன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆலயத்துக்காக நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆலயத்துக்காக ஆலயம் பாழாக இருக்கும் பொழுது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆலயம் நல்லா இருந்தால் தான் நம்ம வீடு நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஆகாய் எங்கள் வீட்டில் போய் வாசிக்கும் ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது என்னுடைய வீடு பாழாக இருக்கும் பொழுது நீங்கள் அவனவன் தன்னுடைய சுய குடும்பத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னார். அப்போ ஆலயத்துக்காக நம்ம அழுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். 6வது ஆசீர்வாதத்துக்காக நம்ம அழ. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது அங்கு ஏசா தன்னுடைய தகப்பனிடத்தில் அழுகுறார். ஈசாக்கு கிட்ட அழுகுறார், அப்பா எனக்கு எப்படாவது ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ண தாங்க. ஏசா அழுகுறார். அப்போ தகப்பன் சொல்றாரு, ஒரே ஒரு ஆசீர்வாதம் மட்டும் வச்சுக்கிறப்பா, உனக்கு பூமியின் சரத்தோடும் வானத்தில் உயர வானத்திலிருந்து வருகிற பனியோடு கூட நீ உன்னுடைய சந்ததி இருக்கும். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்கிறேன், உன் சந்ததியை நான் பெருக செய்கிறேன். அல்லேலூயா. ஏசா ஆசீர்வாதத்துக்காக அழுதான், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தெல்லாம் நான் உனக்கு தருகிறேன். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, நீ வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல ஆண்டவரும் சந்ததியை நான் என்ன செய்வேன், பெருக செய்வேன் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்காக ஏசா அழுதான், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்தில் ஏசாவுடைய வம்ச வரலாறு சொல்றாங்க. அவனுக்கு 12 பிரபுக்கள் பிறந்தாங்க. அவனுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்து அதிகமாய் பெருக செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். வெறுத்தவனுக்கே அவள் ஆசீர்வாதம் கிடைச்சிருந்தார். வெறுக்காத நமக்கு ஆண்டவர் உன்னையும் எனக்கும் ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை வைத்து ஆண்டவர் நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 7வது இயேசுவை பார்க்குவதற்காக அழுது கொண்டிருந்தார். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 11ஆம் அதிகாரத்திலிருந்து 17 வசனங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு மரியா இயேசுவை வச்ச இடத்தை தேர்ந்தெடுத்து சொல்லி எழுதுறாங்க. எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும். தூதர்கள் சொல்றாங்க, ஏன் பயப்படுற? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ பயப்படாதே. ஸ்திரீயை ஏன் அழுகிறார், யாரை தேடுகிறார்? அது ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார்? அல்லேலூயா. அங்க 2 கொஸ்டின் கேட்கிறார். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறார்? அப்ப யாருக்காக அழுதாங்க அவங்க? இயேசுவை பார்த்தோம். இயேசு இல்லை கல்லறையில், இயேசு இல்லை. இயேசு இப்போதான் வச்சுட்டு போனோமே, அவருடைய சரீரத்தை வச்சுட்டு போனோமே, அவர் சரீரத்தை பார்க்க வந்திருக்கிற, அவர் சரீரம் இல்லையே, அழுகுறாங்க. யாரை தேடுற? இயேசு தான் கேட்கிறாரு. கேள்வி கேட்கறது யார் தான்? ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் சொல்றது யார் தான்? இயேசு தான் சொல்றாரு. அவர் இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம பக்கத்திலே இருப்பார். ஏமா அழுகுற, யாரம்மா தேடுறன்னு அவர் கேட்பார். எங்கப்பா நடக்குது, என்னப்பா செய்யுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், உடனே இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, மரியாதை அப்படின்னு ரபுனி, ஐயரே, போதகரே, நீங்க தானா அப்படின்றார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவள் இயேசுவுக்காக அழுதாள். உயிர் தெரிந்த இயேசுவை முதலாக மரியா கண்டு கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மொத்தம் 7 விதமான அழுகையும் அதற்குரிய பதிலையும் ஆண்டவராக தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. உனக்காக அழுது, உன் பிள்ளைகளுக்காக அழுது, உன் குடும்பத்துக்காக அழுது, உன் நண்பர்களுக்காக அழுது, உன் ஆலயத்துக்காக அழுது, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக அழுது, இயேசுவே நீங்க எப்போ வருவீங்க, நான் எப்போ உங்க கூட சேர போறோம் அப்படின்ற வாட்சி. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாய் நாமெல்லாம் இருக்கத்தக்கதான ஆண்டவர் நம்மை இன்னும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூப சாயலை கொடுத்து கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆண்டவராகி தேற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்றது கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். சங்கீதம் 126:5-6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எவ்விதத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான்.
அது அரித்த அரிக்கட்டுகளை அவன் திரும்ப சந்தோஷத்தோடு கூட சுமக்கிறான் என்று சொல்லப்பட்டது. சில நேரத்தில் நம்ம கண்ணீரோடு விதைக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை எனக்கு, போராட்டம் இருக்கு, இதுலேருந்து எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா, என்னை ஆசீர்வதிக்க மாட்டீங்களான்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாக ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். உன் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இனி நீ கொண்டியார், உன்னுடைய துக்கத்தை எல்லாம் நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுவரை நீ உனக்காக எழுந்திருக்கலாம், உன் பிள்ளைகளுக்காக எழுந்திருக்கலாம், உன் குடும்பத்துக்காக எழுந்திருக்கலாம், நண்பர்களுக்காக எழுந்திருக்கலாம், ஆலயத்துக்காக எழுந்திருக்கலாம், ஆசீர்வாதத்துக்காக எழுந்திருக்கலாம், ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி எழுந்திருக்கலாம். உன்னுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு ஒரு நல்ல பதிலை ஆண்டவராக தேவன் தரார். இனி நீ ஆலயத்திற்கு போகும்பொழுது ஒரு சந்தோஷத்தோடு கூட, ஒரு நல்ல ஒரு கழிப்போடு கூட கர்த்தருடைய நடத்துவாரா. அல்லேலூயா. கர்த்தர் வசனத்தை கொண்டு கர்த்தரை சோதனை பண்ணுவோம்.